அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடத்துடைய ஜாதக பலன் பார்க்கறதுக்கான விதிகள் என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கிறது நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பிரணவபுரம் ஸ்டைல் அப்படின்ற ஒரு விஷயங்க. இதில் பார்த்தோம்னா லக்கணம் அப்படின்றது கடக லக்கணமாக விழுந்திருக்குதுங்க. 10 டிகிரியில் லக்னம் விழுந்திருக்குது. ஃபஸ்ட்டு லைனில் இருக்கிறது நட்சத்திராதிபதி, 2வது லைனில் இருக்கக்கூடியது உப நட்சத்திரங்க. இந்த ஒரே ஒரு சார்ட்டை வச்சு நம்ம எல்லா பலன்களையும் துல்லியமாக பலன் பார்த்துடலாம். இப்போ நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கேபி ஜோதிடத்துடைய விதிகளை பற்றி நம்ம பார்த்துடலாம். விதிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு புரிதலுக்காக சொல்லணும் அப்படின்னா, ஒரு தொழில் அமைப்பு அப்படின்ற விஷயம்னா நம்ம 10ஆம் பாவத்தை எடுத்து பேசுவோம். 10ஆம் பாவம் அப்படின்றது இந்த ஜாதகத்தில் மேச ராசியில் 10 டிகிரியில் விழுந்திருக்குது. 10ஆம் பாவத்தோடைய உபநட்சத்திரம் சனி. இந்த உபநட்சத்திர சனின்ற கிரகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே மீன ராசியில் சனி விழுந்திருக்குதுங்க. மீன ராசியில் விழுந்திருக்கக்கூடிய இந்த சனி அவர் தொழில் எந்த மாதிரி செய்வார் அப்படின்றது அந்த பாவத்துடைய உபநட்சத்திரம் பதில் சொல்லும். அவர் தொழில் செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்ற இந்த விஷயத்த 10ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் தான் அவர் தொழில் செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்ற விஷயத்த சொல்லும். அதுக்கடுத்து இந்த உபநட்சத்திரத்தோடைய உபநட்சத்திரமாக இருக்கக்கூடிய இந்த ராகுன்ற இந்த கிரகம் தொழிலில் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தொழில் நல்லா சிறப்பாக போகுமா, இல்லை தொழில் எதனா பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்ற அந்த எண்டு ரிசல்ட்டை சொல்லக்கூடியது இந்த உபநட்சத்திரத்தோடைய உபநட்சத்திரம். இப்போ நான் உங்களுக்கு தொழில் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் பேசியிருக்கேன். இப்போ உங்களுக்கு புரிதலுக்காக சொல்லணுன்னா, இப்போ திருமணம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ திருமணம் அப்படின்னா 7ஆம் பாவம் இந்த ஜாதத்தில் மகர ராசியில் விழுந்திருக்குதுங்க. 7ஆம் பாவத்தோட உபநட்சத்திர சந்திரன் அவர் அகைன் திரும்ப மகர ராசியிலே 7 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ 7ஆம் பாவ உபநட்சத்திர சந்திரன் என்ற நட்சத்திர சூரியன் இவருக்கு திருமணம் நடக்குமா நடக்காதான்ற இந்த விஷயத்தை சொல்லும். இந்த 7ஆம் பாவ உபநட்சத்திர சந்திரன் வரக்கூடிய மனைவியோட தன்மை, அந்த வரன் எப்படி அமையும், அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த 7ஆம் பாவ உபநட்சத்திரம் சொல்லும். இப்போ இந்த 7ஆம் பாவ உபநட்சத்திர சந்திரனுடைய உபநட்சத்திரம் சொல்லக்கூடிய இந்த கேது என்ன சொல்லும் அப்படின்னா, திருமணம்லாம் நடந்தாச்சுங்க, ஓகே, திருமணத்துக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த அந்த எண்டு ரிசல்ட்டை சொல்லக்கூடியது இந்த உபநட்சத்திரத்தோடைய உபநட்சத்திரம் அப்படின்ற இந்த கான்செப்ட். இப்போ சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான தகவலுங்க. நம்ம ஜோதிடம் கேபி ஜோதிடம் படிக்கணும்னாலே இப்போ சொன்ன இந்த விஷயத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம எல்லாத்துக்கும் பலன் பார்க்க முடியும். இப்போ சொன்ன கான்செப்ட் 12 பாவத்துக்கும் அப்ளை ஆகும். திருமணம், குழந்தை பிறப்பு, வேலை, தொழில், எல்லா விஷயத்துக்கும் இப்போ சொன்ன லாஜிக் அப்ளை ஆகும். நன்றி, வணக்கம்.